ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என் சைட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஸ்டோனோட செட்டிங்ஸு. 1.2லேருந்து 2.3 டிஃபால்ட்டாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ எனக்கு ஏதாச்சும் வேறு சைஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்க. எனக்கு ஏதாவது சைஸ் வேணும் அப்படின்னா ஸ்கேல் கமெண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் அது. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 3 வேணும்னா 3/1.2 இந்த எப்படி செக் பண்ணுறதுனா டயாமீட்டர் இந்த இதை செக் பண்ணுங்கள். இது 1.2, இது 3. அந்த சைஸு இந்த டைமண்டுக்கான சைஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து நம்ம இங்கே எடுத்து வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஓஎஸ், அதாவது ஓரியன்ட் ஆன் சர்ஃபேஸ் அது கொடுத்துட்டு இங்கே பேஸ் பாயிண்ட் கேட்கும். அதுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கும் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த அளவுக்குனாச்சும் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து இந்த இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 0.15 ஸ்டோன் சைஸ் வந்த மாதிரி அதோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு இதை கட் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லா ஸ்டோன் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது இதுதான் நம்மளோட ஜொல்லினா இதுலேருந்து ஒரு 0.2 வந்து ஹைட் மேலே வச்சுருப்பேன். அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங் ஒர்க்கில் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணுறப்போ அந்த ப்ராங்லாம் வச்சுட்டு ப்ராங் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு புஷ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி பிடிச்சிக்கும் அந்த ப்ராங் வந்து ஸ்டோனு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் வைப்பேன். அதே மாதிரி இதை வந்து கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரூட் கர்வ் கொடுத்து இந்த மேலே இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்பயும் போல் பூலியன் டிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இங்கே அந்த வந்துட்டு சாம்பர் கட் வேணும் அந்த ஸ்டோன் உட்கறதுக்கு. இப்போ இங்கே நம்ம வந்து 1.2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வேல்யூ என்ன கொடுக்குதுன்னா 0.12. இந்த ஸ்டோன் சைஸ் என்ன சைஸோ அதில் வந்து 10% மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வைக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடும். செட் ஆகிக்கு வந்ததில் நான் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடியே. ஓகேங்களா? இப்போது இதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஓரியன்ட் ஆன் சர்ஃபேஸ் இதுக்கும் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டோன் மட்டும்தான் வந்துட்டு ஃபைல் ஷேர் பண்ண போகிறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராங் செட்டிங்ஸும் இல்லை சென்டே ஒரு சில ஸ்டோன் செட்டிங்ஸில் இருக்குது டிஃபால்ட்டாக. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு குரூப்பு, இதெல்லாம் ஒரு குரூப். ஓகேங்களா? ஸோ இப்போ பூலியன் டிஃபரன்ஸ் பண்ணி வச்சுப்பேன். தென்
இந்த ஹைட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான். ஸோ இந்த ஹைட்லேருந்து அவங்க ஸ்டோனை ப்ரெஸ் பண்ணுறப்போ இது கிளாப் மாதிரி பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து 1000 இல்லை 750 வரப்போ இந்த ப்ராங்ஸ் சென்ட் பண்ணுறேன். 1000 வரப்போ என்கிட்ட இன்னும் ப்ராங் செட்டிங்ஸ், ஸ்டோன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ்.